அவர் படங்கள்ல ரிலீஸ் ஆகாம இருக்கிற படம் மருதநாயகன் ஒரு படம். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ட்டு ஒரு நிறைய மருதநாயகம் மட்டும் வந்திருந்தா இன்னைக்கு இந்த தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய காலங்கள் கடந்தாலும் அந்த படத்துடைய காட்சிகள் இன்றும் நம்ம மனசுல. மருதநாயகம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் வந்து டச் ஃபோனே கிடையாது. இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா ப்ளூடூத்தில் வந்து அமுச்சிக்கலாம். அப்போதான் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்லாம் வருது. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் வந்து ஒன்று பிளாக் கலரில் இருக்கும், இல்லை வெள்ளை கலரில் இருக்கும், பின்னாடி எல்லோ கலரில் இருக்கும். ஸ்னேக் கேம் விளாட்லாம், அவ்வளோதான். அப்போ வந்து அந்த டிஜிட்டல் ஃபோனில் மருதநாயகம் ட்ரெய்லர்லாம் டவுன்லோட் பண்ணி இப்போ கூட யூடியூப்ல இருக்கு. அந்த ட்ரெய்லர்ல படம் தான் இருக்க மாட்டேங்குது. மேபி அந்த லெகசி யாராவது கேரி பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும். யாராவது நம்மலாம் வெயிட் பண்ணுறோம். ஓகே தான். இன்னும் அந்த பட இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டர்ஸ் மருதநாயகம் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட எஃபர்ட்ஸு, அவரோட ஹார்ட் ஒர்க்கு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, மனுஷன் எந்த அளவுக்கு நடிப்பில் பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்கிறது. ஏன்னா இவ்வளோ வருஷம் கடந்தும் ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது மருதநாயகத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ரௌட். கமல் சாருடைய அன்னைக்கு ஏஜ் வேறு அவருக்கு என்ன அரௌண்ட் ஒரு 50-55 அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவருடைய ஏஜ் ஃபேக்டர் வேறு. அவர் ரெடி தான், நாங்களும் ரெடி தான். வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், இப்போ அதெல்லாம் பற்றி பேசினா ஒரு மாதிரி தான் இருக்குது. நிறைய படங்கள் இருக்குது.